விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சக மாணவரை காதலித்ததை தனியார் கல்லூரி நிர்வாகம் கண்டித்ததால் மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக குற்றம் சாட்டி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கள்ளத் தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். என்ன நடந்தது? மாணவர்களுடைய போராட்டத்தில் என்ன வலியுறுத்துறாங்க? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஆசாரி காலனியைச் சேர்ந்த பாண்டியராஜன் முருகேஸ்வரி இவர்கள் இந்த தம்பதிகளின் மகள் சோலைராணி. இந்நிலையில் சோலைராணியின் அப்பா பாண்டியராஜன் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் சோலைராணியின் அம்மா முருகேஸ்வரி தூய்மை பணி மேற்கொண்டு அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை வைத்து தனது மகளான சோலைராணியை சிவகாசியில் உள்ள தனியார் கல்லூரியில் படிக்க வைத்து வருகிறார். இதனையடுத்து மாணவி சோலைராணி 2ஆம் ஆண்டு பயின்று வந்த நிலையில் தன்னுடன் பயிலும் சக மாணவர் ஒருவரை காதலித்து வந்ததாகவும் அவருடன் இணைந்து எடுத்த புகைப்படம் தற்போது கல்லூரி மாணவ மாணவியர் மத்தியில் வைரலானதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த புகைப்படம் கல்லூரி முதல்வருக்கும் தெரிய வரவே மாணவி மற்றும் மாணவியின் தாய் முருகேஸ்வரியை அழைத்து கடுமையாக கண்டித்ததாக கூறப்படுகிறது. கல்லூரியில் படிக்கும் வேலையை மட்டும் பார்க்க வேண்டும் எனவும் கண்டித்ததாக தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து இதுபோன்று மேலும் மாணவி நடந்து கொண்டால் டிசியை கொடுக்க வேண்டியிருக்கும் எனவும் கண்டித்ததாக கூறப்படுகிறது. அப்போது தான் கடந்த ஆண்டு முன்னதாக காதலித்ததாகவும் காதலை தற்போது கைவிட்ட நிலையில் ஓராண்டிற்கு முன்பாக எடுத்த புகைப்படம் தற்போது சக மாணவர்களிடையே பரவி வருவதாக மாணவி தரப்பில் தெரிவித்துள்ளனர். மேலும் மாணவியிடம் இதுபோன்று தவறு நடக்காது என கடிதம் எழுதி வாங்கிவிட்டு வழக்கம் போல் கல்லூரிக்கு வர வேண்டும் என கல்லூரி தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நடந்த சம்பவத்தை நினைத்து மன உளைச்சல் அடைந்த மாணவி சோலைராணி கடந்த 20ஆம் தேதி அன்று வீட்டில் வைத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் மாணவியின் காதலை கண்டித்ததாக அவரை மன உளைச்சலாகி தற்கொலைக்கு தூண்டியதாக கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்தும் கல்லூரி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் உயிரிழந்த மாணவி என் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் கல்லூரி மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினர் கல்லூரி முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அங்கு பரபரப்பு காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.